ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லம் டென் யூடியூப் சேனல். இன்றைக்கி காலையில் நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. வியாழக்கிழமை வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வியாபாரம் நல்லா இருந்துச்சு. ஒரு 150 படி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். அதை ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பன்னீர் ரோஸ் இன்னும் தெளிவாகலை. நேற்று தான் மருந்து அடிச்சிருக்கான். பட் இருந்தாலும் நம்ம நினச்ச அளவுக்கு பூ தெளிவாகலை. கொஞ்சம் சொட்டையமாக இருந்ததுனால விற்பனை ஆகலாது. அதனால் மார்க்கெட்லேயே அவங்களே விற்றுக்கிற சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி ஊட்டலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே கொஞ்சம் ஹீஸ் போய் கிடந்துச்சு மோட்டரில். அதனால் நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் இப்போ தான் வந்திருக்கேன் தோட்டத்துக்கு. இப்போ கரண்ட்டு நல்லா இருக்குது, அதனால் தண்ணி ஓட்டி விட்டுருக்கேன். தண்ணி வந்து இங்கே பாஞ்சிட்ருக்கு. இங்கே ஒரு 2-3 குண்டு நம்ம பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வீட்டுக்கு வாங்குவேன். வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாசி பூச்சி எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆயுத பூச்சி நெருங்கிட்டு இருக்கனால கொலையெல்லாம் நம்ம தண்ணி விட்டு நல்லா வளர்த்தா தான் நம்ம ஆயுத பூச்சிக்கு நல்லா சேல்ஸ் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு ஒரு 1000-1200 முடி அந்த 3 நாளில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானு. வாங்க நம்மளால் எவ்வளோ முடி சேல்ஸ் பண்ண முடியுது அப்படின்றத. இந்த குண்டு பாய்ச்சிருக்கோம். இப்போது ஒரு குண்டு பாஞ்சிச்சு, இன்னொரு குண்டு பாஞ்சிட்ருக்கு இந்த குண்டு. ஸோ இந்த குண்டை தான் வந்து நம்ம நாளையிலேருந்து அறுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆயுத பூச்சிக்கு நம்மளுக்கு இந்த குண்டு ஃபுல்லாகவே இருக்குது. இல்லை இன்னும் ஒரு 5-6 நாள் தான் இருக்குது ஆயுத பூச்சிக்கு. ஆனால் நம்ம திங்கக்கிழமைருந்தே இதை அறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படின்னா இன்னும் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் தான் இருக்குது. திங்கக்கிழமைருந்தே நம்மளுக்கு ஆயுதபட்ச வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த குண்டை வந்துட்டு நம்ம அறுக்காமே வச்சுருந்தோம். இவ்வளோ நாளாக வந்து மேலே இருக்க குண்டில் கொஞ்சம் வளராமல் இருந்தாலும் அதை தான் பிடிச்சி அறுத்துட்ருந்தோம். ஆனால் நம்மளுக்கு இப்படி வளர்ந்துருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுக்கும் ஆயுத பூஜைக்கு. அதனால இந்த குண்டை ஸ்பெஷலாக அப்படியே வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம் நம்மளால் எவ்வளோ ஆயுத பூஜை அன்றைக்கி ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்றது. நான் இந்த குண்டை பாய்ச்சிட்டு நான் அப்படியே கிளம்ப போகிறேன். ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை பாய்ச்சி முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ஈவினிங்காக தான் வந்து கொள்ளை இருக்க வரேன். மதியம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது. மேகம்லாம் வேறு ஏறி இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்காச்சும் மழை வருதா அப்படின்ட்டு. மழை வேறு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நாளைக்கு மழை வந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கஷ்டம் தான். ஏன்னா வெயில் அடிக்க செடிகள்லாம் பெருசாக தாங்காது. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ தண்ணி காலையில் வரைக்கும் தண்ணியாக பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் சாம்பார், காலையில் இதே தான், மதியம் இதே தான். ஸோ லஞ்சுக்கு இதை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போடுவோம். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு படவுடன்னு வருது நம்மளுக்கே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம தண்ணி வாச முடியுதா, இல்லை போயிட்டு சாயந்தரம் மாசி பச்சை இருக்க போக முடியுதா அப்படின்னு பார்ப்போம். சரி நான் ஒரு தூக்கத்தை போட்டு வந்துடுவா. பாய். சரி தூங்கி எந்திரிப்போம்னு எந்திரிச்சு பார்த்தா மழை பெஞ்சிட்ருக்கு திடீர்னு. மழை சொல்லியிருந்தாங்கல்ல 1 வாரத்துக்கு மழை இருக்குது அப்படின்ட்டு. நிஜமாலே தான் இருந்திருக்கும் பாருங்க. எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா ஒரு 2:15 மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்லோ மோஷனில் செம்மையாக இருக்கா. ஸோ உங்களுக்காக தான் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ மழை பெஞ்சனால நம்மளுக்கு வந்து தண்ணி வச்சு தேவையில்ல. அப்படியே ஜாலியாக மறுபடியும் 4 மணி நேரம் ஃபுல்லாக ஒரு தூக்கத்தை போட்டு 4 மணி மேலே நம்ம மாசி பச்சாருக்கு போனால் கிளம்பி போனால் போதும். ஆனால் தண்ணிக்குள்ளே போயிட்டு மாசி பச்சாரு இருந்தால் கொஞ்சம் கடுசாக தான் இருக்கேன். பட் ஆனால் நம்ம இன்றைக்கி அறுத்து வச்சிட்டோம்னா நைட்டு மறுபடியும் சாரில் வந்தாலும் வரேன். அதனால் நம்ம காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கேன். ஒரு 50 முடி வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் ஆர்டர் வந்திருக்கு. ஒரு ஆயுத பூஜை வரைக்கும் 50 முடி ஒரு கடையில் போட சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம மினிமம் 150 முடியாச்சும் அறுத்தாகணும். காலையில் மட்டும் போய் அறுத்துனா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. அதனால தான் இப்போயே போய் அறுக்க போயாச்சு. என் ஒய்ஃப் நீ வந்தா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அவளை நானும் அறுத்தோம்னா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெல்லாமே 100 முடி அறுத்து முடிச்சிடுவோம். 2 பேருமே அறுப்போம். ஒரு கை நான் ஒரு கை அறுத்து வச்சு கட்டினோம்னா நம்மளுக்கு ஒரு முடி கணக்கு ஈஸியாக வந்துடுறேன். சாப்பாடு போயிட்டு சமைச்சிக்கலாம், வீட்டுக்கு போயிட்டு சமைச்சிக்கலாம். கொலையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படின்ட்டு 2 பேருமே கொலை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி குழம்பு இருக்குல்ல, அதனால சமையல் வேலை டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. நம்ம சேரை பார்த்தீங்களா ஸ்பெஷலு. அந்த பலாக்கட்டை வாங்காமல் பெரிய சிரமமாக இருக்குது. சீக்கிரமே வாங்கினேன். அது ஒன்று மழை பெஞ்சிருக்கிறதுக்கும் கொலை இருக்குதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. கொலை நீங்கள் பார்த்தாலே எப்படி தலைன்னு இருக்கு பார்த்தீங்களா. மழை பெஞ்சாலே இது ஒரு ஸ்பெஷல். இதுக்கு 2 வாரம் வேறு போட்டு வளர்த்துருக்கான். ஆக்சுவலாக இந்த குண்டை வந்து நான் ஆயுத பூச்சிக்கு தான் அறுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் நம்மளுக்கு முடி கொஞ்சம் சேர்த்து தேவைப்படுறதுனால நம்ம வளராத அறுத்தோம்னா முடி சீக்கிரம் விழுகாது. அதனால் அதை கோழி கூட இருந்தால் இருக்கும்போது அதை அறுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இதிலே அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டிங்கு கிளீனிங்கு எல்லா வேலையும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டோம்னா காலையில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமே மார்க்கெட்டு போயிடலாம். அதனால அங்கே கொலையெல்லாம் வெட்டி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே 2 பேர் அறுத்தனால ஒரு 4:10 தான் போனோம். ஒரு 5:30 5:40 அறுத்து முடிச்சிட்டேன்.
அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான். அது ஒரு 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ கரெக்டாக நம்ம பிளான் பண்ண மாதிரியே ஒரு 6 மணிக்கெலாம் நாங்கள் அங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம வெட்டி முடிச்சோடனே இந்த கட்டையெல்லாம் அள்ளி போட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா அது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கிடக்கோ அந்த இடம்லாம் வந்து சொட்டை ஆயிடும். இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த கொலை. அதனால அது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது கீழே இருக்க எல்லாமே ஹீட்டில் அப்படியே அழுகி போயிடுறேன். லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஈவினிங் 2 மணிக்கு மழை பெஞ்சதுனால அதுக்கப்புறமா திருப்பி மழை வராது. அப்படியே ஒரு வேளை வந்தாலும் நைட்டு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு முடி அடுத்து முடிச்சுட்டு அப்படியே நானும் ஒய்ஃப் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவளுக்கு வண்டி ஓட்ட சொல்லி தருவான்னு கேட்டேன். பட் ஆனால் அவள் காலை சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டா. அதனால சரி போவோம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெண்பொங்கல் ரெடி பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டில். என் ஒய்ஃபு தான் வந்து ரெடி பண்ணா. வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ பொங்கல் முடிச்சுட்டு சும்மாவே தூக்கம் வரேன். பொங்கலை சாப்பிட்டா இன்னும் வேற லெவலில் தூக்கம் வரும்ல. அதனால ஒரு சாப்பாடை போட்டுட்டு நைட்டு தூக்கத்தை போட்டு காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் மறுபடியும் நம்ம கிளம்பி போகணும் காலையில் மாசி பச்சை இருக்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.